தாய் வீடு ஜூன் 2026. சுயமாக எழுந்து நிற்கும் நமீபியா. எழுதியவர் சிவா முருகப்பிள்ளை. வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். வளர்ந்து வரும் 3ஆம் உலக நாடுகளுக்கு நிதியை கையாளுதல், கடனை திருப்பிச் செலுத்துதல் என்பதில் மிகவும் நம்பிக்கைக்குரிய செயற்பாட்டை அண்மையில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது ஆபிரிக்க தேசமான நமீபியா. இந்த செய்தி இன்றைக்கு இலங்கைக்கும் அதன் பொருளாதாரத்துக்கும் மிக முக்கியமான பாடமாக, செய்தியாக, வழிகாட்டியாக இருக்கும் என்பதாக உணர்வதால் நமீபியா பற்றிய பதிவு ஒன்றை தருவதற்கு முற்படுகின்றேன். வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள ஏழை நாடுகள் என உலக வரைபடத்தில் உள்ள அனைத்து தேசங்களுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு வழியில் கடன் என்ற பெயரில் நிதியை பெற்றுக்கொள்வது என்பது இன்றைய உலக பொருளாதார அமைப்பில் மிகவும் இயல்பான ஒரு பொதுவான செயற்பாடாகும். இந்த நிதியானது உள்நாட்டு மூலதன சந்தையிலோ அல்லது வெளிநாட்டு பொது நிதி அமைப்புகளிலோ கடனாக பெறப்படலாம். இந்த பூமிப்பந்தின் ஒட்டுமொத்த இயக்கத்துக்கும் நாடுகளின் பொருளாதார கட்டமைப்பு பராமரிப்புக்கும் கடன் வாங்குதல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நாணய பரிமாற்ற பொறிமுறையாகவே உருவெடுத்துள்ளது. ஆனால் இங்கு மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்றால், அவ்வாறு பெறப்படும் கடனானது முறையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு முதலீடுகள் மூலம் உற்பத்தி திறனாக மாற்றப்பட்டு துல்லியமாக வரையறுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் தவணை தொகையாக திருப்பிச் செலுத்தப்படும் வகையில் அமைய வேண்டும். இதற்கேற்ற உத்தியோகபூர்வமான கடன் மேலாண்மை பொறிமுறைகளையும் நீண்டகால பொருளாதார திட்டங்களையும் ஒரு தேசம் தன்னிடம் கொண்டிருப்பது இன்றியமையாததாகும். இது நாடுகளுக்கு அப்பால் நிறுவனங்கள், குடும்பங்கள், தனி நபர் என்றாக எல்லா இடத்திலும் பொருந்தி போகும் முறையான நடைமுறையாக இருக்க வேண்டும் என்பதே சரியானது. அன்றேல் இதே கடனில் மூழ்கி சுயத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுவிடும். இவ்வாறு இன்று திட்டமிட்டு தனது கடன்களை முழுமையாக திருப்பிச் செலுத்திய நமீபியாவின் ஆரம்பகால வரலாறு மிகவும் கடினமானதாகவே அமைந்திருந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். நமீபியாவின் வறண்ட நிலங்கள் வரலாற்றின் ஆரம்ப காலங்களில் சான், டமாரா மற்றும் நாமா மக்களின் வசிப்பிடமாக இருந்திருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தென்னாப்பிரிக்க கண்டத்தின் கோய்சான் மக்கள் நாடோடி வாழ்க்கையை தொடர்ந்தனர். கோய் மக்கள் கால்நடை மேய்ப்பவர்களாகவும் சான் மக்கள் வேட்டையாடி உணவு சேகரிப்பவர்களாகவும் இருந்தனர். 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் போர்த்துகீச மாலுமிகள் கடல் மார்க்கமாக தற்போதைய நமீபியாவில் தரையிறங்கி பொருளாதார வாய்ப்புகளுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டனர். ஆனால் அவர்கள் அந்த வறண்ட பிரதேசத்தில் தொடர்ந்து தங்கியிருந்து அவ்விடங்களை உரிமை கோரவில்லை. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து கேப் காலனியைச் சேர்ந்த ஊர்லா மக்கள் ஆரஞ்சு நதியை கடந்து இன்று தெற்கு நமீபியாவாக இருக்கும் பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். நாடோடி நாமா பழங்குடியினருடனான அவர்களது சந்திப்புகள் ஆரம்பத்தில் பெரும்பாலும் அமைதியானவையாக இருந்தன. ஆனால் அந்த மக்களுடன் வந்த மத போதகர்களை ஆதிக்குடியினர் அதிகம் வரவேற்கவில்லை, மாறாக எதிர்க்க தொடங்கினர். இதனால் 1880 நாமா ஹெரேரோ போர் வெடித்தது. ஜெர்மன் பேரரசு சர்ச்சைக்குரிய இடங்களுக்கு தனது படைகளை அனுப்பி நாமா, ஊர்லா மற்றும் ஹெரேரோ மக்களிடம் இருந்த முறுகல் நிலையை தணித்தது. அக்காலத்தில் வர்த்தகர்களும் குடியேறிகளும் முக்கியமாக ஜெர்மனி மற்றும் ஸ்வீடனில் இருந்தே நமீபியாவுக்கு வந்தனர். 1970 பின்லாந்து மத போதகர்கள் நமீபியாவின் வடக்கு பகுதிக்கு வந்து ஒவாம்போ மற்றும் கவாங்கோ மக்களிடையே லூத்தரன் மதத்தை பரப்பினர். கூடவே 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் டோஸ்லாண்ட் ட்ரெக்கர்ஸ் டிரான்ஸ்வாலில் இருந்து அங்கோலா செல்லும் வழியில் நாடோடி மக்கள் இப்பகுதியை கடந்தனர். அவர்களில் சிலர் தங்கள் பயணத்தை தொடராமல் நமீபியாவில் குடியேறினர். அண்டை நாடான தென்னாப்பிரிக்காவை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த பிரித்தானிய பேரரசின் ஆக்கிரமிப்பு விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்காக 1884ஆம் ஆண்டில் நமீபியா தன்னை ஒரு ஜெர்மனிய பாதுகாப்பு பிராந்தியமாக மாற்றிக்கொண்டது. இதன் விளைவாக இந்நிலப்பரப்புக்கு ஜெர்மனிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் ஜெர்மன் தென்மேற்கு ஆப்பிரிக்கா என்று புதிய பெயரிட்டனர். இத்தகைய காலனித்துவ சூழலுக்கு மத்தியில் 1897ஆம் ஆண்டில் இப்பிராந்தியத்தில் மிக கொடூரமாக பரவிய கால்நடை கொள்ளை நோய் தெற்கு மற்றும் மத்திய நமீபியாவில் வாழ்ந்த பூர்வீக மக்களின் சுமார் 95% கால்நடைகள்
மொத்தமாக மடிவதற்கு காரணமாக அமைந்தது. இக்கோரத் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளையும் அவற்றை பராமரிக்கும் பூர்வீக கால்நடை வளர்ப்பாளர்களையும் மற்ற பகுதிகளில் இருந்து முற்றிலும் துண்டித்து தனிமைப்படுத்தும் நோக்குடன் ஜெர்மனிய காலனித்துவவாதிகள் ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பு வேலியை அமைத்தனர். உலக வரலாற்றில் இத்தடுப்பு வேலியே சிவப்பு கோடு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. 1907ஆம் ஆண்டில் கால்நடை நோய் பரவலை கட்டுப்படுத்துதல் என்ற போர்வையில் ஜெர்மனியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தடுப்பு வேலியானது உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒட்டுமொத்த பூர்வீக மக்களை திறந்தவெளி வதை முகாம்களுக்குள் அடைத்து வைப்பதற்கான ஒரு கொடூரமான காவல் மண்டலமாக விரிவாக்கம் பெற்றது. தங்களின் வாழ்விடங்களையும் வாழ்வாதாரங்களையும் பறித்த இந்த அடக்குமுறைக்கு எதிராக நமீபியாவின் பூர்வீக பழங்குடி இனங்களான ஹெரேரோ மற்றும் நாமா மக்கள் ஜெர்மனிய காலனித்துவ குடியேற்றவாதிகளுக்கு எதிராக ஆயுதமேந்தி தங்களின் மிக தீவிரமான எதிர்ப்பை பதிவு செய்தனர். எனினும் இந்த நியாயமான எழுச்சிக்கு பதிலடியாக ஜெர்மனிய பேரரசின் இராணுவம் அந்த பூர்வீக மக்களை திட்டமிட்டு இனப்படுகொலை செய்து முற்றிலும் அழித்தொழிக்கும் கொடூரமான இராணுவ நடவடிக்கையை முன்னெடுத்தது. இக்கோர தாண்டவமே உலக வரலாற்று பக்கங்களில் 20ஆம் நூற்றாண்டின் முதலாவது இனப்படுகொலை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த கொடூரமான இராணுவ நடவடிக்கையின் போது ஜெர்மனியர்கள் திட்டமிட்டு ஏறத்தாழ 10,000 நாமா மக்களை மற்றும் சுமார் 65,000 ஹெரேரோ மக்களை மிக கொடூரமாக கொன்றொழித்தனர். அது மட்டுமன்றி வதை முகாம்களின் தடுப்பு காவலில் இருந்து தப்பி பிழைத்த பூர்வீக மக்கள் 1948ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவினால் அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்ட இன ஒதுக்கல் கொள்கையின் அடிப்படையில் கட்டாய உழைப்பு, நாடு கடத்தல் மற்றும் கடுமையான இன பிரிவினைவாத முறைமைகளை எதிர்கொள்ள நேரிட்டது. இக்காலகட்டத்தில் பெரும்பாலான ஆபிரிக்க பூர்வீக குடிகள் அவர்களின் சொந்த பூர்வீக நிலங்களிலேயே திறந்தவெளி சிறை முறையின் கீழ் அடைக்கப்பட்டனர். இந்த திறந்தவெளி சிறை வலயங்களே 1949ஆம் ஆண்டுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவின் வெள்ளையின சிறுபான்மை ஆட்சியின் கீழ் தாய்நாடுகள் அல்லது பண்டுஸ்தான்கள் என்று அழைக்கப்பட்ட இன ஒதுக்கல் பிராந்தியங்களாக மாற்றமடைந்தன. நமீபிய மண்ணில் நிகழ்த்தப்பட்ட இந்த ஹெரேரோ மற்றும் நாமா இனப்படுகொலைகள்தான் பிற்காலத்தில் ஐரோப்பாவில் நாஜிக்கள் நிகழ்த்திய ஹோலோகாஸ்ட் எனப்படும் யூத பேரழிப்புக்கு மிக முக்கியமானதொரு வரலாற்று முன்மாதிரியாகவும் சோதனை களமாகவும் அமைந்ததாக சமகால வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். இவ்வாறு தொடக்கத்தில் ஜெர்மனியரிடமும் பின்னர் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட பிரித்தானிய காலனித்துவ ஆதிக்கத்தின் கீழும் ஓர் அடிமைப்பட்ட பிரதேசமாகவே நமீபியாவின் கடந்த காலம் அமைந்திருந்தது. நீண்டகால போராட்டங்களுக்கு பின்னர் நமீபியா தேசம் 1990ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் பிடியில் இருந்து தனது முழுமையான விடுதலையை பெற்றது. அதுவரை ஒரு வகையான பிராந்திய அளவிலான சார்பு காலனித்துவ ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடாகவே அது திகழ்ந்தது. இன்று அதிகாரப்பூர்வமாக நமீபிய குடியரசு என்று அழைக்கப்படும் இந்நாடு தெற்காப்பிரிக்காவின் அட்லாண்டிக் பெருங்கடல் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட தேசமாகும். நமீபியாவின் தற்போதைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை தோராயமாக 30 லட்சமாகும். பரப்பளவோடு ஒப்பிடுகையில் இது உலகிலேயே மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நமீபியா என்பது பல்வேறு இனக்குழுக்களும் பல மொழிகளும் பேசப்படும் ஒரு பல்லின பன்முகத்தன்மை கொண்ட நாடாகும். நாட்டின் நிர்வாக வசதிக்காக ஆங்கிலம் மட்டுமே ஒரே உத்தியோகபூர்வ மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் பூர்வீக மொழியான ஓஷிவாம்போ நாட்டின் பெரும்பான்மையான மக்களால் பேசப்படும் முதன்மை மொழியாக திகழ்கிறது. அதேவேளை காலனித்துவ காலத்தின் எச்சமான ஆபிரிக்கான்ஸ் மொழி அங்கு பொதுவான வணிக மொழியாகவும் பலரின் இரண்டாவது மொழியாகவும் இன்றும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இவை தவிர பிற வட்டார மொழிகளாக நாமா, தமாரா, கவாங்கோ, ஹெரேரோ ஆகிய பூர்வீக மொழிகளும் இங்கு புழக்கத்தில் உள்ளன என்றும் ஒரு காலத்தில் இந்நாடு ஜெர்மனிய காலனித்துவ ஆதிக்கத்தின் கீழ் இருந்ததன் நேரடி விளைவாக ஜெர்மன் மொழியும் இன்று வரை இங்கு பரவலாக பேசப்பட்டு வருகின்றது என்றும் வரலாற்று தரவுகள் குறிப்பிடுகின்றன. சமகால நமீபியா என்பது ஐரோப்பிய குடியேற்றவாசிகள் அதிகம் இல்லாத ஒரு நாடாகும். அதன் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஆபிரிக்க பழங்குடியினரே மிக உன்னதமான பெரும்பான்மையாக விளங்குகின்றனர்.
அதாவது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 93.2% ஆபிரிக்க பூர்வகுடி இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதுடன் அவர்களுள் ஒவாம்போ இனத்தவரே நாட்டின் மிகப்பெரிய முதன்மை குழுவினராக திகழ்கின்றனர். எஞ்சிய மக்கள் தொகையில் கலப்பு இனத்தவர் சுமார் 3.6%, குறிப்பாக ஜெர்மன் மற்றும் டச்சு வம்சாவளியைச் சேர்ந்த வெள்ளை இன மக்கள் சுமார் 1.8%, ஆசியர்கள் மற்றும் ஏனைய பிரிவினர் சுமார் 1.4%, வாழ்ந்து வருகின்றனர். மத கட்டமைப்பை பொறுத்தவரை நமீபியா ஒரு கிறிஸ்தவ பெரும்பான்மை நாடாகும். அதன் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் சுமார் 90% வரை கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றனர் என்பதோடு அவர்களுள் லூத்தரன் மற்றும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளை சேர்ந்தவர்களே மிகப்பெரிய பிரிவினராக விளங்குகின்றனர். அதேவேளை சான் மற்றும் ஹிம்பா போன்ற சிறுபான்மை பழங்குடியின மக்கள் தங்களின் பூர்வீக பாரம்பரிய ஆபிரிக்க ஆன்மீக நம்பிக்கைகளை இன்றும் தொடர்கின்றனர் என்றும், இஸ்லாம், பௌத்தம் மற்றும் யூத மதம் உள்ளிட்ட பிற மதங்கள் அங்கு மிகச் சிறிய அளவில் பின்பற்றப்படுகின்றன என்றும் தரவுகள் குறிப்பிடுகின்றன. புவியியல் ரீதியாக இந்நாடு தனது எல்லைகளை மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடலுடனும், வடக்கில் அங்கோலா மற்றும் ஜாம்பியாவுடனும், கிழக்கில் போட்ஸ்வானாவுடனும், தெற்கில் தென்னாப்பிரிக்காவுடனும் பகிர்ந்து கொள்கிறது. 4 பக்கங்களையுடைய கிட்டத்தட்ட நாட்பக்கலாக தோற்றம் கொண்ட இந்த நாட்டின் வடகிழக்கு மூலையில் மெலிதான ஆனால் நீண்டதான மான் ஒன்றின் கொம்பு போன்ற தோற்றம் கொண்ட பகுதி இந்நாட்டுடன் இணைந்திருப்பது இந்த நாட்டின் பிரத்யேக தோற்றமாக உணரப்படுகிறது. இதனால் தனது தரைவழி தொடர்பை ஜாம்பியா, ஜிம்பாப்வே போன்ற நாடுகளுடன் ஏற்படுத்தியும் கொண்டிருக்கிறது. இந்த பகுதி ஜாம்பியாவின் நகரமான கசுங்குலா அருகே ஜம்பேசி ஆற்றின் ஓரமாக 200 மீட்டருக்கு மிக குறைவான தூரத்தில் அமைய பெற்று இந்நாட்டின் வர்த்தக போக்குவரத்து பாதையாக திகழ்கிறது. நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள விண்டோக் இதன் தலைநகரமும் மிகப்பெரிய நகரமும் ஆகும். உலகின் மிக பழமையான பாலைவனங்களில் ஒன்றான நமீப் பாலைவனத்தின் பெயரை தழுவி நமீபியா என்று பெயரிடப்பட்டது. தனது அரசியலமைப்பிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சேர்த்த முதல் ஆபிரிக்க நாடு நமீபியா ஆகும். நாட்டில் 40% அதிகமான நிலப்பரப்பு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. இது இன்றைய உலகின் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றான பூமி வெப்பமடைதல் என்ற சுற்றுச்சூழல் விடயத்தில் உலக நாடுகளுக்கு முன் உதாரணமாகியும் உள்ளது. ஆபிரிக்க கண்டமானது அடர்ந்த வனங்களுக்கும் அவற்றில் வாழும் அரிய வகை வன விலங்குகளுக்கும் உலகளாவிய அடையாளமாக திகழும் சூழல் நிலவுவது நாம் அனைவரும் அறிந்ததே. இதற்கு ஒத்திசைவாக நமீபியாவின் புகழ்பெற்ற எதோசா தேசிய பூங்கா போன்ற இயற்கை சரணாலயங்களில் ஆபிரிக்க யானைகள், காண்டா மிருகங்கள் மற்றும் சிங்கங்கள் போன்ற விலங்கினங்கள் மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. மேலும் அமெரிக்காவின் கிராண்ட் கேன்யனுக்கு அடுத்தபடியாக உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகளில் ஒன்றாக கருதப்படும் மீன் நதி பள்ளத்தாக்கு மற்றும் பிரம்மாண்ட மணல் மேடுகளால் சூழப்பட்டு காலப்போக்கில் மனிதர்களால் கைவிடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோல்மான்ஸ்கோப் எனப்படும் பேய் நகரம் ஆகிய அரிய சுற்றுலா தலங்களும் இந்நாட்டிலேயே அமைய பெற்றுள்ளன. கோல்மான்ஸ்கோப் ஒரு காலத்தில் வைரம் தோண்டி எடுக்கப்பட்ட பணக்கார நகரமாகும். 1950களில் வைரம் தீர்ந்தவுடன் மக்கள் இந்த நகரத்தை கைவிட்டனர். இன்று பாலைவன மணல் அந்த வீடுகளுக்குள் புகுந்து உலகிலேயே மிக விசித்திரமான ஒரு பேய் நகரமாக அதனை மாற்றியுள்ளதுடன் வருடந்தோறும் லட்சக்கணக்கான சர்வதேச பயணிகளை ஈர்த்து நமீபியாவுக்கு பாரிய வெளிநாட்டு நாணயத்தை ஈட்டித்தரும் தளமாக மாறியுள்ளது. நமீபியா சஹாரா பாலைவனத்துக்கு தெற்கே உள்ள மிகவும் வறண்ட நாடாக இருப்பதால் பெருமளவில் நிலத்தடி நீரை சார்ந்துள்ள நாடு. ஆண்டுக்கு சராசரியாக சுமார் 350 மில்லிமீட்டர் மழை பொழிவு மட்டுமே கொண்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா, அங்கோலா, ஜாம்பியா ஆகிய நாடுகளுடனான தேசிய எல்லைகளிலும் கப்ரவி பகுதியிலுள்ள போட்ஸ்வானாவுடனான குறுகிய எல்லையிலும் மட்டுமே வற்றாத ஆறுகள் காணப்படுகின்றன. ஆனால் வருடத்தில் சில காலங்களில் நாட்டில் ஏற்படும் அசாதாரண மழை பொழிவுக்கு பிறகு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். கோடை மாதங்களில் மட்டுமே நிலத்துக்கு மேலான நீர் கிடைக்கிறது. மற்ற காலங்களில் இந்த பருவகால வெள்ளங்களையும் அவற்றின் வழிந்தோடும் நீரையும் தேக்கி வைக்கும் சில பெரிய நீர்த்தேக்க அணைகளுக்கு மட்டுமே மேற்பரப்பு நீர் கிடைக்கிறது. வற்றாத ஆறுகளுக்கு அருகில் வசிக்காத அல்லது நீர்த்தேக்க அணைகளை பயன்படுத்தாத மக்கள் நிலத்தடி நீரை மட்டும் எதிர்பார்த்திருக்கும் இலங்கையின் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒப்பானவர்களாக காணப்படுகின்றனர். கடந்த நூற்றாண்டில் நமீபியாவில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் தோண்டப்பட்டுள்ளன.
இந்த ஆழ்துளை கிணறுகளில் 1/3 வறண்ட நிலப்பரப்பிலேயே தோண்டப்பட்டுள்ளன. அங்கோலா நமீபியா எல்லையின் இருபுறமும் உள்ள ஒகாங்வெனா என்ற நீர்ப்படுகை 2012 கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போதைய நுகர்வு விகிதத்தில் இது வடக்கில் உள்ள 8 லட்சம் மக்களுக்கு 400 ஆண்டுகளுக்கு நீர் வழங்கும் திறன் கொண்டது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கூடவே நமீபியாவில் 7720 கன கிலோமீட்டர் நிலத்தடி நீர் இருப்பதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். வறண்ட பூமியான நமீபியா நீர் முகாமைத்துவத்தில் அதிக சிரத்தையுடன் செயற்படும் நாடுகளில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இங்கு வாழும் மக்களின் செயற்பாடு இலங்கையில் உள்ள வறண்ட பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கான ஒரு பாடமாகவும் முன்னுதாரணமாகவும் நாம் கொள்ளலாம். வளரும் நாடுகள் தங்களின் தட்பவெப்ப நிலை மற்றும் காலநிலை சவால்களை கடந்து எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்பதற்கு நமீபியாவின் நீர் முகாமைத்துவம் ஒரு நல்ல சான்றாகும். மேற்பரப்பு நீர் பற்றாக்குறை காரணமாக நமீபியா உலகிலேயே மிக விசித்திரமான முறையில் கடல் நீரை குடிநீராக்கும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்திய கழிவு நீரை முழுமையாக சுத்திகரித்து மீண்டும் நேரடியாக குடிநீராக மாற்றுவதில் உலக முன்னோடியாகவும் திகழ்கிறது. அதன் வெளிப்பாடாக நாட்டின் தலைநகரான வின்ஹோக் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இத்தகைய அதிநவீன முறையில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரையே தங்களின் பிரதான குடிநீராக பயன்படுத்தி உலகிற்கு உன்னதமானதொரு முன்மாதிரியாக விளங்கி வருகிறது. தங்களின் இத்தகைய அசாத்திய நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் 2023 ஆண்டு ஜூன் 8 அன்று எல்லை தாண்டிய நீர்வழிகள் மற்றும் சர்வதேச ஏரிகளின் பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு தொடர்பான மாநாட்டில் இணைந்த முதலாவது தென்னாப்பிரிக்க நாடாகவும் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்தின் 8வது நாடாகவும் நமீபியா தன்னை உத்தியோகபூர்வமாக இணைத்துக் கொண்டது. சமூக பொருளாதார ரீதியாக இந்நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் சுமார் பாதி பேர் தங்களின் அன்றாட வாழ்வாதாரத்துக்காக விவசாயத்தையே சார்ந்துள்ளனர். இருப்பினும் உலகின் ஏனைய நாடுகளைப் போலவே நமீபியாவும் தனது உணவு தேவையின் ஒரு பகுதியை இன்றும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்திலேயே உள்ளது. எனினும் ஆப்பிரிக்காவின் ஏனைய ஏழ்மையான நாடுகளின் சராசரி தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட நமீபியாவின் தனிநபர் வருமானம் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக காணப்படுவது அதன் பொருளாதார பலத்தை காட்டுகிறது. இத்தகைய உயர் வருமான பின்னணி இருந்த போதிலும் நாட்டின் வருமான பகிர்வில் நிலவும் கட்டமைப்பு ரீதியான முரண்பாடுகள் காரணமாக நமீபியாவின் பெரும்பான்மையான மக்கள் இன்னும் கிராமப்புறங்களிலேயே வசித்து வருவதுடன் தங்களின் பாரம்பரிய தன்னிறைவு வாழ்க்கை முறையையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். அதேவேளை உலகில் மிக உயர்ந்த வருமான ஏற்றத்தாழ்வு விகிதங்களில் ஒன்றை நமீபியா கொண்டுள்ளது. இதற்கு காரணம் நகர்ப்புற பணம் புழங்கும் பொருளாதாரமும் கிராமப்புறங்களில் நிலவும் பணமில்லா பொருளாதாரமுமே ஆகும். மக்களாட்சி நாடான நமீபியா விவசாயம், சுற்றுலா மற்றும் வைரம், யுரேனியம், தங்கம், வெள்ளி மற்றும் அடிப்படை உலோகங்கள் உள்ளிட்ட சுரங்க தொழில் ஆகியவை அதன் பொருளாதாரத்தின் அடித்தளமாக அமைகின்றன. அதே சமயம் உற்பத்தி துறை ஒப்பீட்டளவில் சிறியதாக உள்ளது. நமீபியாவின் வருவாயில் 25% பங்களிக்கும் சுரங்க தொழில் மிக முக்கியமான பொருளாதார வளமாகும். ஆப்பிரிக்காவில் எரிபொருள் அல்லாத கனிமங்களை ஏற்றுமதி செய்யும் 4வது மிகப்பெரிய நாடாக நமீபியா உள்ளது. மேலும் உலகின் 4வது பெரிய யுரேனிய உற்பத்தியாளராகவும் இருக்கிறது. 2015 ஆண்டுக்குள் யுரேனியத்தின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக மாற நமீபியா திட்டமிட்டிருந்தது. ஆனால் அந்த இலக்கை அடைய முடியவில்லை. இது போட்டி நிறைந்த உலக சந்தையில் உள்ள சராசரியை விட சிறிய ஏற்றுமதியாளராக நமீபியாவை இன்று வரை வைத்திருக்கிறது. கூடவே வளமான வண்டல் பிரதேச வைரப் படிவுகள் நமீபியாவை இரத்தினத்தர வைரங்களுக்கான ஒரு முதன்மை ஆதாரமாக விளங்க வைக்கிறது. நமீபியா முக்கியமாக அதன் இரத்தின, வைர மற்றும் யுரேனிய படிவுகளுக்காக அறியப்பட்டாலும் ஈயம், டங்ஸ்டன், தங்கம், தகரம், ரோஸ்வார், மங்கனீசு, பளிங்கு, தாமிரம், துத்தநாகம் உள்ளிட்ட பல கனிமங்கள் தொழில்துறை ரீதியாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆண்டில் நாட்டின் தங்க உற்பத்தி 6 மெட்ரிக் டன்களாக இருந்தது. அட்லாண்டிக் பெருங்கடலில் கடலுக்கு அப்பால் எரிவாயு இருப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இவை எதிர்காலத்தில் பிரித்தெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளன.
நமீபியாவின் பசுமை தொழில்மயமாக்கல் செயற்திட்டம் மற்றும் காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய வேளாண்மை வணிகத்துக்கு உலக வங்கி தீவிரமாக ஆதரவளித்து வருகிறது. 1 பில்லியன் மக்களின் நீர் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட வாட்டர் ஃபார்வர்ட் முன்னெடுப்பை உலக வங்கி அறிமுகப்படுத்தியது. இது வறட்சியால் பாதிக்கப்படக்கூடிய நமீபியாவுக்கு குறிப்பாக பொருத்தமான திட்டமாகும். வாங்கும் கடன் அல்லது அதனை வழங்கும் அமைப்புகள் கடன் வாங்கும் நாட்டை தனது நலன்களின் அடிப்படையில் கட்டுப்படுத்தாது இருப்பது முக்கியமாகும். இந்த நிதியங்களின் கட்டுப்பாடுகள் அதிகம் நாடுகளின் மக்கள் நல திட்டங்களை ஒவ்வொன்றாக இல்லாது செய்வதும், அரசுடைமையாக்கப்பட்ட நாட்டின் நிறுவனங்கள் வளங்கள் தனியார் மயமாக்கப்படுதல் போன்ற வேலை திட்டங்கள் ஊடாக உட்புகுதல் அதிகம் நடைபெறுகின்றன. எல்லாவற்றுக்கும் அப்பால் வாங்கும் கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாது வட்டியை மட்டும் செலுத்திக் கொண்டிருக்கும் நிபந்தனைகளும் விதிகளும் இங்கு முக்கிய கவனிப்புக்குள்ளாக்கப்பட வேண்டியுள்ளது. அசலை திருப்பிச் செலுத்தும் நிலை ஏற்பட்டால் அந்த அசலை வைத்துக்கொண்டு வட்டியை சுரண்டுவதை தொடர்ந்து செய்ய முடியாது என்பதால் இத்தகைய சூட்சுமத்தை கடன் வழங்கும் நாடுகள் கைக்கொள்கின்றன. வட்டியை உலகுக்கு அறிமுகப்படுத்தி நிதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கையாள்வதற்கு முன்னிற்கும் இஸ்ரேலின் சியோனிச சிந்தனையின் வழி வலுப்பெற்று வரும் முதலாளித்துவ செயற்பாடுதான் இது. ஆனால் நமீபியா அப்படியல்லாமல் அத்தகைய பொறியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டுள்ளது. தனது நாட்டின் அபிவிருத்திக்காக பெறப்பட்ட சர்வதேச கடன்களை நமீபியா தற்போது முழுமையாக திருப்பிச் செலுத்தி உலக அரங்கில் ஒரு மாபெரும் நிதியியல் மைல்கல்லை எட்டியுள்ளது. குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்துக்கு செலுத்த வேண்டிய ஒட்டுமொத்த கடன் தொகையையும் நமீபியா அண்மையில் முழுமையாக மறு செலுத்துகை செய்துள்ளதுடன் மே 2026 தற்போதைய நிலவரப்படி அதன் கடன் நிலுவைத் தொகையை 0 மாற்றி அசாத்திய சாதனை படைத்துள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் தங்களின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக பெறப்பட்ட அவசரகால நிதி உதவியை நிறைவு செய்யும் பொருட்டு அந்நாடு சுமார் 23.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இறுதி தவணையாக செலுத்தி முடித்துள்ளது. இத்தகைய அவசரகால கடன்களையும் அதனுடன் சேர்த்து சர்வதேச சந்தையில் வாங்கியிருந்த 750 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள யூரோ பொண்ட் கடனையும் முழுமையாக செலுத்தி முடித்ததன் மூலம் நமீபியா சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாட்டிலுள்ள திட்ட கட்டுப்பாடுகளில் இருந்து முற்றிலும் திறம்பட வெளியேறியுள்ளது. இத்தகைய அதிரடி நகர்வானது நமீபியா எட்டியுள்ள மிக உயர்ந்த பொருளாதார இறையாண்மையையும் நிதி ஒருங்கிணைப்பை நோக்கிய அதன் தீர்க்கமான பயணத்தையும் உலகுக்கு பறைசாற்றுகிறது. எனினும் தனது சர்வதேச கடன்களை இவ்வாறாக வெற்றிகரமாக தீர்த்து முடித்துள்ள போதிலும் நமீபியா தற்போதைய சூழலில் உள்நாட்டில் விரிவடைந்து வரும் வர்த்தக பற்றாக்குறை மற்றும் மிக கடுமையான வேலையின்மை பிரச்சினை போன்ற சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்டுதான் வருகிறது. குறிப்பாக அந்நாட்டின் ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் 36.9%, இளையோரிடையேயான வேலையின்மை விகிதம் 44.4% மதிப்பிடப்பட்டிருப்பது மேக்ரோ மட்டத்திலான கடன் முகாமைத்துவத்துக்கு அப்பால் உள்நாட்டு கட்டமைப்பை சீரமைக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. நாட்டின் நிதி முகாமைத்துவம் மற்றும் தன் ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதற்கு நமீபியா அரசு மேற்கொண்டுள்ள செயற்திட்டங்கள். இத்தகைய சவால்களுக்கு மத்தியிலும் நமீபியா எவ்வித புதிய சர்வதேச கடன்களையும் பெற்றுக்கொள்ளாமல் தங்களின் உள்நாட்டு பொருளாதார வளங்களை சீரமைத்த பொருத்தமான நிதி ஒருங்கிணைப்பு உத்திகள் மூலமாகவே இந்த ஒட்டுமொத்த கடன்களையும் தீர்த்து முடித்துள்ளது என்பது அதன் அசாத்திய நிதி ஒழுக்கத்தை காட்டுகிறது. இம்முழுமையான கடன் அடைப்பின் விளைவாக நாட்டின் உள்நாட்டு பொருளாதார கொள்கை வகுப்புகளில் சர்வதேச நிதி அமைப்புகளின் தேவையற்ற தலையீடுகளும் இறையாண்மையை பாதிக்கும் கடுமையான நிபந்தனைகளும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு தேசத்தின் நிதி தன்னாதிக்கம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க கண்டத்திலேயே சர்வதேச நாணய நிதியத்தின் கடன்களை முழுமையாக அடைத்து தீர்த்த ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளின் மிக உயரிய வரிசையில் நமீபியா தற்போது இணைந்துள்ளதுடன் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மற்றும் சர்வதேச சந்தை மதிப்பீட்டு நிறுவனங்கள் மத்தியில் நாட்டின் நன்மதிப்பையும் கடன் தகுதியையும் அது பெருமளவு உயர்த்தியுள்ளது. இவ்வாறாக தனது IMF கடன் நிலுவைகளை 0 தொடர்ந்து நமீபிய அரசு தனது தேசிய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல பல்வேறு உத்திசார் நிதி சீர்திருத்தங்களையும் நீண்டகால பொருளாதார இலக்குகளையும் தற்போது வகுத்துள்ளது.
அவற்றின் விரிவான விவரங்கள் பின்வருமாறு. நிதி சீர்திருத்தங்கள். அரசாங்க செலவின குறைப்பு. நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்த அமைச்சரவை செலவுகளை குறைத்தல் மற்றும் தேவையற்ற பொது செலவினங்களை ஒழுங்குபடுத்துதல் போன்ற கடுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. உள்நாட்டு கடன் மேலாண்மை. வெளிநாட்டு நாணயங்களின் மீதான நம்பகத்தன்மையை குறைக்க நமீபியா தனது கடன் வாங்கும் உத்தியை வெளிநாட்டு சந்தைகளில் இருந்து உள்நாட்டு வங்கிச் சந்தை நோக்கி மாற்றியுள்ளது. வரி வசூல் மேம்பாடு. நமீபியா வருவாய் முகமை மூலம் சுரங்கத்துறை மற்றும் முறைசாரா வணிகங்களிடம் இருந்து முறையான வரி வசூலை உறுதி செய்வதற்கான தீவிர கண்காணிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. முக்கிய பொருளாதார இலக்குகள். பொருளாதார வளர்ச்சி. வைர சந்தையில் நிலவும் உலகளாவிய மந்த நிலை காரணமாக 2025 நாட்டின் வளர்ச்சி 1.74% குறைந்திருந்தது. இருப்பினும் நமீபிய மத்திய வங்கியின் கணிப்புப்படி யுரேனியம், தங்கம் மற்றும் போக்குவரத்து துறைகளின் வலுவான பங்களிப்பால் 2026 நாட்டின் வளர்ச்சி 2.6% முதல் 3.1% உயரும் என்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. பணவீக்க கட்டுப்பாடு. 2026 ஆண்டுக்கான சராசரி பணவீக்கத்தை 3.5% என்ற அளவில் நிலையாக வைத்திருக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை குறைப்பு. நாட்டின் ஒட்டுமொத்த நிதி பற்றாக்குறையை அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தற்போதைய அளவில் இருந்து 5.5% குறைக்க 2026-27 தேசிய பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய முதலீட்டு உத்திகள். எண்ணெய் மற்றும் எரிவாயு. ஆரஞ்சு பேசின் போன்ற கடலோர பகுதிகளில் முன்னணி சர்வதேச நிறுவனங்களின் முதலீடுகளுடன் அதிவேக எரிசக்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பசுமை ஹைட்ரஜன். ஆப்பிரிக்காவின் முதன்மை பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்கு தேவையான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை நமீபியா ஈர்த்து வருகிறது. நமீபியா நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய 2 முக்கிய துறைகளான பசுமை ஹைட்ரஜன் திட்டங்கள் மற்றும் ஆரஞ்சு பேசின் எண்ணெய் எரிவாயு முதலீடுகள் ஆகியவற்றின் அண்மைக்கால முக்கிய முன்னேற்றங்கள். பசுமை ஹைட்ரஜன் திட்டங்கள். நமீபியா ஆப்பிரிக்க கண்டத்தின் முதன்மை தூய்மையான எரிசக்தி மையமாக மாற்றுவதற்கு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. பிளாக்ஷிப் ஹைஃபன் திட்டம். ஹைஃபன் ஹைட்ரஜன் எனர்ஜி நிறுவனத்துடன் இணைந்து $10 பில்லியன் மதிப்பிலான பிரம்மாண்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் நமீபிய அரசு 24% நேரடி பங்குகளை கொண்டுள்ளது. அதிவேக இலக்குகள். இந்த திட்டத்தின் முதற்கட்ட சோதனை பணிகள் 2026 ஆண்டு இறுதிக்குள் தொடங்குவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முழு திறனை எட்டும்போது ஆண்டுக்கு 3 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய முடியும். புதிய பசுமை தொழில்துறை கவுன்சில். நமீபியாவின் பசுமை தொழில்மயமாக்கல் உத்திகளை மேலும் பலப்படுத்த அதிபர் நெதும்போ நந்தி-தைத்வா தலைமையில் புதிய பசுமை தொழில்துறை கவுன்சில் உருவாக்கத்துக்கு மே 2026 அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போக்குவரத்தில் மாற்றம். வால்விஸ் பே துறைமுகத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பசுமை ஹைட்ரஜனை கொண்டு இயங்கும் ஆப்பிரிக்காவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் மற்றும் கப்பல் போக்குவரத்து சோதனைகள் 2026 விரிவாக்கப்பட உள்ளன. ஆரஞ்சு பேசின் எண்ணெய் மற்றும் எரிவாயு முதலீடுகள். நமீபியாவின் கடலோர பகுதியான ஆரஞ்சு பேசின் தற்போது உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் ஆழ்கடல் எரிசக்தி மண்டலமாக மாறியுள்ளது. வீனஸ் திட்டம். பிரெஞ்சு எரிசக்தி நிறுவனமான டோட்டல் எனர்ஜிஸ் தனது வீனஸ் திட்டத்துக்கான இறுதி முதலீட்டு முடிவை 2026 ஆண்டுக்குள் எடுக்க திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2030 வாக்கில் நாளொன்றுக்கு 1,50,000 பேரல் எண்ணெய் உற்பத்தி செய்ய இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஷெல் நிறுவனத்தின் புதிய துளையிடல். ஷெல் நிறுவனம் கத்தார் எனர்ஜி மற்றும் நமீபியாவின் நம்கோர் ஆகியவற்றுடன் இணைந்து ஏப்ரல் 2026 முதல் 39 பிளாக்கில் புதிய ஆழ்கடல் எண்ணெய் துளையிடும் பணிகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. பன்னாட்டு நிறுவனங்களின் வருகை. பிபி நிறுவனம் ஏப்ரல் 2026 ஒரு முக்கிய உத்தியாக 60% பங்குகளை பெற்று உள்நுழைந்துள்ளது. ஷெவ்ரான் மற்றும் ரெனோ ரிசோர்சஸ் ஆகிய நிறுவனங்களும் 2026 பிற்பகுதியில் புதிய கிணறுகளை துளையிட தயாராகி வருகின்றன. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மற்றும் சுரங்கத்துறை. தூய்மையான எரிசக்தி மாற்றத்துக்கு தேவையான லித்தியம், கோபால்ட், கிராஃபைட் போன்ற முக்கிய தாதுக்களை உலக நாடுகளுக்கு வழங்கும் உன்னத பங்காளியாக நமீபியா உருவெடுத்துள்ளது.
ஐரோப்பிய ஒன்றிய அமைப்புகளுடன் இணைந்து இதற்கான புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் 2026 தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறாக தனது நாட்டிலுள்ள வளங்களை இனம் கண்டு அதனை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் செயற்பாட்டில் இறங்கியுள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்காத பொருளாதார சுதந்திரத்தை தனக்குள் அமைத்துக் கொண்டுள்ளது. ஏதாவது சூழலில் கடன் வாங்கும் நிலை ஏற்படின் அது உள்ளூர் நிதிக்கடனாக பெறும் அணுகுமுறையை மேற்கொள்வதன் சுயசார்பு பொருளாதாரத்தை தனக்குள் கொண்ட வறண்ட பிரதேசமான நமீபியா போன்று இலங்கை போன்ற வறிய நாடுகள் கடனில் இருந்து விடுபட சுயசார்பு பொருளாதாரத்தை உற்பத்தி சார்ந்த செயற்படுத்துதல் அவசியமாகின்றது என்பதை நம்பிக்கையுடன் முன்னே காட்டி நிற்கிறது. தற்போதைய சூழலில் இலங்கை போன்ற நாடுகள் தமது கடனை மீளச் செலுத்துவதற்கான செயற்பாடுகளை நமீபியாவை முன் உதாரணமாக கொண்டு அவை என்ன செய்தன, எப்படி செயற்பட்டன என்பதை ஒப்புநோக்கி தமது செயற்பாடுகளை முன்னெடுப்பது அவசியமாகிறது. நமீபியா அளவுக்கு எம்மிடம் நிலத்தடி கனிம வளங்கள் இல்லாவிட்டாலும் எம் தேசத்தின் நிலத்துக்கு மேலாக உள்ள வளங்களை கையாண்டு வறட்சி குறைவான எமது நாட்டின் நீர் வளத்தையும் பாவித்து உற்பத்திகளை பெருக்க வேண்டும். இதன் மூலம் இறக்குமதிகளை குறைத்து ஏற்றுமதிகளை கூட்டி எமது சொந்த காலில் நிற்கும் பொருளாதார சுபீட்சம் பெற்ற நாடாக கட்டியமைக்க நமீபியாவின் 36 வருட சுதந்திர நாட்டு வரலாற்றை ஆழமாக அறிவோம், பின்பற்றுவோம். நன்றி.